பட் இது ரிசல்ட் ஓகே, எப்படின்றது முக்கியம் இல்லை, இதுல என்ன லேர்னிங்ன்றது மட்டும் எடுத்துட்டு போக பாருங்க. சரியா? நல்லா பண்ணியிருக்கீங்க, பாசிட்டிவ் விஷயம் நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் என்ன கற்றுக்கணும், எங்க உதவாங்கன்னு இப்போ சொன்ன பாயிண்ட் பத்தியா கரெக்டாக சொன்னாங்க. ஃபீல்டிங், நம்ம தோத்த காரணம் ஃபீல்டிங் தான். ஸோ நெக்ஸ்ட் இத்தனைக்கு நம்ம டெய்லி வரோம், 4:30 வரீங்க, நிறைய பேர் ஃபீல்டிங் பண்றீங்க, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எல்லாம் இருக்கு, இன்னும் பெட்டர் ஆகப்பாரு. சரியா? அதுமாரி ரொம்ப லோவெல்லாம் ஆகும்னா நல்லா கேம் ஆடி இருக்கீங்க. ஒன்றும் நீங்க ஒரு இந்த மாதிரிலாம் இல்லை, சாம்பியன் மாதிரி தான் ஆடி இருக்கீங்க. சரியா? நீங்க பட் ஓகே, ஏஜ் வைஸ் அவங்க கொஞ்சம் பெரிய பசங்க தான் இருக்கிறாங்க, பவர் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் நீங்க சூப்பரா அவங்களை ஆக்சுவலி ஈக்குவலா மேட்ச் பண்ணி அவங்களுக்கு 2 பேர் தான் இருக்கு. நீங்க ஆடினீங்க தானே ஜெயிக்க முடியும். கோச்சஸ் கஷ்டப்பட்டு கேட்ச் அடிக்கிறாங்க, கை வலிக்க ஃபீல்டிங் பண்ண எப்படா. ஓகேடா, ஓகே, நோ வரிஸ். Hey, great match, Dare. Superba ஆனீங்க. Really happy. Guys, Dare. ஓகேவா? See, ரிசல்ட் பத்தி வரி பண்ணாதீங்க. ஓகேவா? ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க. வின்னிங் ஆர் லூசிங் இட் டசன்ட் மேட்டர். How you play the cricket. ஓகேவா? எப்படி நீங்க ஆடுனீங்க கிரிக்கெட், எப்படி ஆடுனீங்க, எப்படி டுவர்ட் த கேம், எப்படி உங்களோட அப்ரோச் எப்படி இருந்து, அதுதான் முக்கியம். பேட்டிங் பார்த்தா சூப்பர் எஃபோர்ட். சீரியஸா செம்ம மெச்சூரிட்டி காமிச்சிங்க. ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர்ஸ் கூட இந்த மெச்சூரிட்டி காட்டுவாங்க எனக்கு தெரியல. செம்மையா எடுத்துன்னு போனீங்க, ஃபேஸ் பண்ணீங்க இன்னிங்ஸ், செம்மையா எடுத்துன்னு போனீங்க. எடுத்து போனீங்க, டீப்பா எடுத்துன்னு போனீங்க கேம், அதான் முக்கியம். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே அவங்க லைன் அவுட் நம்ம கிராஸ் பண்ணல, இட்ஸ் ஃபைன், பட் இட்ஸ் வெரி குட் லேர்னிங் டு ஆல். சரியா? கிரேட் எஃபர்ட். சொன்ன மாதிரி சின்ன உங்களோட இண்டிவிஜுவலா அந்த கேட்சிங், இந்த ஃபீல்டிங், நீங்க மிஸ் பண்ண ஃபீல்டிங், அதுதான் இப்போ நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ எதில் ஒர்க் பண்ணணும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். சரிக்கா? ஸோ கண்டிப்பாக கையில் வர கேட்சர் 2-3 கேட்ச் நம்ம விட்டுரும். ஸ்டார்டிங்ல அதுதான் சொன்னோம், டீமா வின் பண்ணணும்னா ஃபீல்டிங் தான் இம்பார்ட்டன்ட், இல்லை பேட்டிங் போலிங் மட்டும் கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னோம். கரெக்டான பாயிண்ட். அது வந்து டீமா வின் பண்ணணும்னா ஃபீல்டிங் தான், கலெக்டிவ் ஃபீல்டிங் இருக்கணும். அதே மாதிரி சும்மா டல்லா லோவா நல்லா கேம் ஆடி இருக்கீங்க, நல்லா தான் பண்ணிருக்கீங்க, டோர்னமெண்ட் நல்லா தான் பண்ணிருக்கோம் எல்லாமே. சரியா? எல்லாருமே தான், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. பட் அதான் எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணா ஃபீல்டிங், அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான், அந்த இதாக இருக்கு. சரியா? என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அப்படியே லோவா இது பண்ணிருக்கோம் ஒன்னும் நீங்க இது பண்ண மாதிரி. ஓகேவா? போல்ரா சாம்லன், பெரிய போல் சாம்லன், புவனேஸ்வர் போல் ஸ்ரீ, விஸ்வசரன் இன்னும் பெட்டரா போட்டிருக்கலாம். போல்ரா திலீப் ஸ்லாக்ல வந்து நீ போட்ட இதெல்லாமே நல்லா இருந்தது, நல்லா ஆதி சாடா கொடுக்க முடியல, கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் அப்படியே இதாகிடுச்சு. மற்றபடி பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஒரு எஃபர்ட். சாஃபீர் மேபி 2 இன்னொரு 5 ஓவர் ஆடினா நம்ம 2 overs 1 hour ஸ்பேர்ல கூட வின் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, சூப்பர். பட் நல்லா எடுத்துட்டு போனாங்க. சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர் ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி மெச்சூர்டா எடுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்க. மேட்ச் டீப்பா எடுத்துட்டு போனதான் நல்லா ஒரு கிரேட். சாம்லன், நீயும் போய் நல்ல ஒரு இன்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் போனவங்களும் எல்லாம் நல்ல இன்டென்ட்ரா, குட்ரா. இந்த மாதிரி ஆடி பிருத்திவி, சூப்பர் பிருத்திவி. ஆமா, இந்த மாதிரி ஆடி தோத்தா பிரச்சனை கிடையாது. நம்ம இன்டென்ட் எதுக்கு வின் பண்றது தானே போனோம். கரெக்டா? முடியாதுன்னா ட்ரை பண்றது ரொம்ப நல்ல விஷயம். சூப்பர்டா, கிரேட். சரியா? அப்படியே இது பண்ணலாம். ஓகேவா? சரிங்க.